कर्मणि अकर्म या पश्येत् अकर्मणि च कर्म यः सा बुद्धिमान् मनुष्येषु सा युक्त कृष्णकर्मकृत्. அன்பின் வடிவங்களே, ஆத்மஸ்வரூபங்களே, ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் வரக்கூடிய இந்த வச்சனம் கர்மனியே அக்கர்ம யா பஷ்யேது. இதுக்கு அர்த்தம் என்னென்ன, செயலில் செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் பார்ப்பவர்களுக்கு, உணர்ந்தவர்களுக்கு அவர்கள் மனித வடிவில் ஞானியாக திகழ்பவர்கள், மனித வடிவில் ஞானிகளாக திகழ்பவர்கள். எல்லா செயல்களையும் செய்பவர்கள், செயலின் பலனை துறப்பவர்கள், அத்தனை செயல்களிலும் வல்லவர்கள் அப்படின்னு கிருஷ்ண உணர்வு சொல்லுது. ரொம்ப ஆழமா, கூர்மையா, கவனிப்போட உணர வேண்டிய, பார்க்க வேண்டிய ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். செயலில் செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் உணர்ந்தவர்கள், அவர்களே மனித வடிவில் இருக்கும் ஞானிகள் அப்படின்னு. அதுல அர்த்தம் என்ன அப்படின்னா, செயலில் செயலின்மையும் செயலின்மையில் செயலையும். இன்னைக்கு அன்றாடம் ஒருவர் செயலற்ற நிலையிலும் இருக்கலாம். செயலற்ற நிலை உடலாலையும் மனதாலையும் அந்த நிலை கூட இருக்கலாம். ஆனா மனதுக்கு செயலற்ற நிலைங்கிறதே கிடையவே கிடையாது. உடலுக்கு வேணா செயலற்ற நிலை இருக்கு, ஆனா மனம், எண்ணோட்டம், ஏதோ ஒரு சிந்தனைகளின் கூட்டமாக அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ மனம் எப்பவுமே செயல்பாடுல தான் இருக்கு. அதனால உலகத்தை துறந்து சந்நியாசிகளா, உலக மேல விரக்தி அடைந்து துறவரம் மேற்கொண்டு குகையிலேயோ மலையிலேயோ உலக ரீதியான வாழ்க்கையை வெறுத்து போறவர்களுக்கும், ஒன்றும் பண்ணாம அமைதியா இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க மனம் ஏதோ செயல்ல ஈடுபாடோட தான் இருக்கு. ஆனா அது ஒரு விதத்துல சிறந்தது தான், அந்த தியாகம் போற்றக்கூடியது தான். ஆனா அதை காட்டிலும் செயலில் செயலற்ற தன்மை சால சிறந்ததுன்னு கிருஷ்ண உணர்வு சொல்லுது. செயலில் செயலற்ற தன்மை உலகத்திலேயே இருந்து எல்லா விதமான சமுதாய தொண்டு, எல்லா விதமான உலக ரீதியான செயல்களிலும் ஈடுபட்டு, ஆனா அந்த செயலோட பலனை துறந்து, அந்த செயலை தன் சுயநலத்துக்காக, தன் சுய இன்பத்துக்காக செய்யாம, பொது நலத்துக்காக, உலக மேம்பாடுக்காக, உலக நன்மைக்காக செய்யக்கூடிய அந்த நிலையிலையும் அதிலையும் அந்த பலனை துறந்து, அந்த செயல் எல்லாத்துடைய பலனையும் கடவுளுக்கு அர்ப்பணித்தவர்கள் ஞானிகள் அப்படின்னு இந்த விளக்க உரை கொடுக்குது. இப்போ இந்த நிலை தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இருக்கணும். ஒரு செயல் உங்களுக்கு தற்காலிக இன்பத்தையும் கொடுக்கலாம், அது அந்த செயலோட பலன் நீங்க அனுபவிக்கும் போது, அதே அந்த செயலோட பலன் உங்களுக்கு துன்பத்தையும் வழங்கலாம். ஏன்னா அந்த செயல் உங்களோட சுயநலத்துக்காக நீங்க அந்த செயல்ல ஆற்றும் போது, அந்த காரியத்தை நீங்க செய்யும் போது, அது உங்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது. ஆனா அதே எல்லா செயல்களையும் நான் எதையும் செய்பவனில்லை, நான் எதையும் அனுபவிப்பனில்லை என்கிற அந்த உணர்வுல நீங்க ஆத்மார்த்தமா கடவுளுக்கு எல்லாத்தையும் சமர்ப்பித்து, அந்த பலனையும் துறந்து, சமுதாய மேம்பாடுக்காக, உலக நலனுக்காக
செய்யக்கூடிய செயல்ல செயலற்ற தன்மையில இருக்கக்கூடிய அந்த நிலையே சால சிறந்தது. அதுவே உயர்ந்த நிலை. இதுவே களத்தையும் களத்தை அறிந்தவரையும் அறியக்கூடிய அந்த அறிவே உயர்ந்த அறிவு. இப்போ களம்ங்கிறது இந்த உடம்பு. இந்த உடம்பு மூலியமா தான் எல்லா செயல்பாடுகளும் நடக்குது. அதுக்கு மனம் கருவியா இருக்கு. ஆனா களத்தை அறிந்தவர் யாரு? உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா. களத்தை அறிந்தவர் மூலியமாக, களத்தின் மூலமாக செயல்படுவதே அது உயர்வான நிலை. இதுதான் கிருஷ்ண உணர்வு இங்க சொல்லுது. அப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த உலக ரீதியான வாழ்க்கையில நீங்க எல்லா செயல்களும் உங்களோட தேவைக்காக, உங்களோட சுய இன்பத்துக்காக, உங்களோட சுயநலத்துக்காக, சுயநலம்னு வரும்போதே உங்களோட தேவை, உங்களோட சுய இன்பம் அப்படின்னு வந்துருது. இதை செய்யும்போது அந்த செயல் மேல இருக்கக்கூடிய அந்த பற்றுதல் தான் உங்களுக்கு துக்கத்தையும் கொடுக்குது. ஒருவேளை அந்த செயல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அது உங்களுக்கு தற்காலிக ஒரு இன்பத்தையும் கொடுக்குது, ஒரு திருப்தியும் கொடுக்குது. ஆனா உண்மையான ஆத்ம திருப்தி எப்ப கிடைக்கும்னா செயல்களோட பலனை நீங்க துறக்கும் போது தான் கிடைக்கும். அதனால தான் கிருஷ்ண உணர்வு இந்த வச்சனம் மூலியமா, இந்த ஸ்லோகம் மூலியமா என்ன சொல், செயலில் செயலின்மையும் செயலின்மையில் செயலையும் உணர்ந்தவர்கள் பார்ப்பவர்கள் மனித வடிவில் ஞானிகளாக உணர்ந்தவர்களாக திகழ்பவர்கள். அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களிலும் வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அந்த வல்லவர்கள் என்ன? வல்லவர்கள் என்ன? செயல்களின் வல்லமைங்கிறது ஒருத்தரோட தனித்திறமையையும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் வெளிப்படுத்துறது கிடையாது. நான் எதையும் செய்பவன் இல்லைங்கிற அந்த நிலையில எல்லா செயலும் செய்யறது தான் செயலின் உச்சக்கட்ட வல்லமை. அதுதான் இங்க கிருஷ்ண உணர்வு சொல்லுது. இதுதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு ஏமாற்றம் உங்களை ஒரு செயல் செய்யும் போது பண்ண வைக்குதுன்னா ஒளிபெருக்கிக்கு மேல கூட ஒரு பற்றுதல் இருக்கும்போது இப்படிதான் அது. மைக்கு பேரே ஒளிபெருக்கி. அது ஒளியை இன்னும் பெருக்கி கொடுக்கும். அதுல பற்றுதல் இருக்க கூட கூட இந்த ஏமாற்றத்தை சந்திச்சுதான். அப்போ அந்த உணர்வு தான் இங்க சொல்றது. இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க ஆற்றக்கூடிய செயல் அது உங்களோட உடல் திருப்திக்கு, மன திருப்திக்கா, இல்ல உங்க ஆத்ம திருப்திக்கா? ஆத்ம திருப்திக்காக நீங்க ஆத்ம திருப்திக்காக நீங்க ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது அந்த ஆத்ம திருப்திங்கிறது என்னைக்குமே அது நிலைத்து நிற்கும். மன திருப்திக்காகவும் தேக திருப்திக்காகவும் ஒவ்வொரு செயலையும் நீங்க செய்யும் போதும் அது என்னைக்குமே மாற்றத்துக்கு உட்பட்டது.
ரைக்வா ஜனசுருத்திங்கிற அந்த 2 நபர்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கதை தான் இந்த கதை. ரைக்வாங்கிறவரு ஒரு தள்ளு வண்டிக்காரர். ஜனஸ்ருதிங்கிறது பெரிய சக்கரவர்த்தி. இந்த ஜனஸ்ருதி சக்கரவர்த்தி தானத்திலும் தர்மத்திலும் சிறந்தவர். அத்தனை உலக ரீதியான அறிவுகளையும் வேத சாஸ்திரங்களையும் கரைச்சு குடித்தவர். வேத வித்தா இருக்காரு. அவரோட அறிவு, அவரோட ஞானம் எந்த அளவுக்கு உலக ரீதியான ஞானமாகட்டும், இல்ல கிரந்த ஞானமாகட்டும், எவ்வளோ அளவுக்கு இருந்ததுன்னா, பக்ஷி பறவைகள் எப்படி அவங்கக்குள்ள பேசிப்பாங்களோ அந்த பாஷையும் தெரியும். இப்போ அந்த அளவுக்கு ஒரு ஒரு பறவை பறக்கும்போது அவங்கக்குள்ள அதுக்குள்ள என்ன பேசிக்குது, பறவை என்ன நினைக்குதுன்னு கூட அந்த அளவுக்கு கூட அவருக்கு அந்த கூர்மையான புத்தி அறிவு இருந்தது. கூர்மையான அறிவு இருந்தது. ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு ஓரத்துல அவருக்கு அந்த தற்பெருமைக்கு அடிமையா இருந்தார். இந்த அவரை பத்தியே உலக மக்கள் அகண்ட ராஜ்யம் சக்கரவர்த்தியா இருக்கும்போது தான தர்மம் செய்யும்போது எண்ணற்ற நல்ல காரியம் பண்ணார். தான தர்மத்துல சிறந்தவரா இருந்தார். என்னைக்குமே அந்த அரண்மனை பொதுமக்களுக்காக சேவையில ஈடுபட்டுட்டே இருந்தது. ஆனா இருந்தாலும் அந்த தற்பெருமைக்கு அவரும் அடிமையா இருந்தார். பெருமையும் தற்பெருமையும் ஒரு விதத்துல ஆபத்து தான் ஆன்மீக எழுச்சிக்கு. அதுல அடிமையா இருக்கும்போது ஒரு நாள் 2 அன்னப்பறவை அவரோட அரண்மனை மாடியில பறக்கும்போது அவங்கக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பேச்ச அவர் கேட்டார். ஒரு அன்னப்பறவை சொல்லிச்சு, நம்மளோட சக்கரவர்த்தி ஜனஸ்ருதி தானத்திலும் தர்மத்திலும் சிறந்தவரா இருக்காரு. மகா பிரபுவா இருக்காரு. எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்குறாரு. வள்ளலா இருக்காரு. வள்ளல் பெருந்தகையா வள்ளல் பெருமானா இருக்காரு அப்படின்னு சொல்லிச்சு. இன்னொரு அன்னப்பறவை சொல்லிச்சு, இருந்தாலும் இதெல்லாம் பெருமை சொல்லணும் அப்படின்னு அவரை பத்தியே புகழ்ச்சி பாடணும்னு எதிர்பார்க்கிறாரே, இதுவும் தவறு தானே. இது ஒரு கர்மயோகிக்கு நிஷ்காமிய கர்மயோகிக்கு உண்டான குணம் இல்லையே. அது அவர்கிட்ட குறைவா இருக்கே. அவரை காட்டிலும் எல்லா செயல்களையும் செய்து அந்த செயல் மேல இருக்கக்கூடிய பலனை துறந்த அந்த தள்ளுவண்டிக்காரர் அந்த ரைக்வா ரொம்ப சிறந்தவர். ரைக்வா ரொம்ப சிறந்தவர்னு சொல்லுச்சு. இப்போ இந்த விஷயத்த 2 அன்னப்பறவைகள் பறக்கும்போது கேட்ட அந்த விஷயத்த அவரு அவருக்குள்ள வாங்கிக்கிறாரு, உள்வாங்கிக்கிறாரு. இப்ப அவருக்கு ரொம்ப ஆசை வருது, ஏக்கமும் வருது. எப்படியாவது என்னை விட இந்த அகண்ட ராஜ்யத்தில், என்னோட ராஜ்யத்தில் சிறந்தவர் யாராவது இருக்காங்களா? அப்போ என்னை விட அவருக்கு ஏதோ ஆன்மீக ஞானம், ஏதோ ஒரு முதிர்ந்த நிலை, தெய்வ நிலை இருக்கணும் அப்படின்னு அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு சேவகர்களுக்கெல்லாம் கட்டளை விதித்து எல்லாத்தையும் பார்க்க சொல்றாரு, தேட சொல்றாரு. ரைக்வாங்கிற நேம்ல யாராவது இருக்காங்களா தள்ளுவண்டிக்காரர்? தேடி தேடி பார்த்து ஒரு நாள் அவங்க அந்த தள்ளுவண்டிக்காரர் அந்த வயோதிகரன் இல்லை, அவர் மெலிந்த நிலையில இருக்கார். உடல் சார்ந்த உழைப்புல என்னைக்குமே ஈடுபடுறவர். அவரை பார்க்குறாங்க. அவரை பார்த்து அவருடைய இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. சக்கரவர்த்தி ஜனஸ்ருதி கிட்ட சொல்றாங்க. இவரையும் கூட்டிட்டு போறாங்க. அப்போவும் நான் ஒரு ராஜா சக்கரவர்த்திங்கிற அந்த நிலையிலேயே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பசுகளோட, தங்க பொக்கிஷங்களோட, தங்க மாலைகளோட அவர் அவரை சந்திக்க போறார். பல பல வஸ்துகளோட சந்தித்து போய் அவரு ஒரு மரத்தடியில இருக்காரு, தள்ளுவண்டிக்காரர். போய் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக அறிவை, அந்த உயர்வான தெய்வீக ஞானத்தை எனக்கு போதிங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க. என்னோட சின்ன காணிக்கையா, ஒரு தட்சணையா நான் இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு. அப்ப எடுத்தவனே அவர் சொல்றது, ஆன்மீக அறிவு, தெய்வீக ஞானம், உங்களை நீங்கள் உணரக்கூடிய அந்த உயர்வான அறிவு விற்பனைக்கு இல்லை. ரொம்ப அற்புதமான அந்த ஒரு வார்த்தை, விற்பனைக்கு இல்லை என்று சொல்ற. பொருள் ரீதியான ஒரு விஷயத்தால நீங்க ஒரு குரு கிட்ட, உணர்ந்தவர்கிட்ட அதை ஒரு பொருளை வச்சு அருளை வாங்க முடியாது. பொருளை வச்சு அருளை கேட்கவும் முடியாது, பெறவும் முடியாது. இத முதல் தடவையா இந்த ஏமாற்றத்தை சக்கரவர்த்தி சந்திக்கிறார். ஒருவேளை அவருக்கு தோன்றுது, நான் எடுத்துட்டு போன விஷயம் பொருள் பத்தல போல் இருக்கு, இன்னும் எதிர்பார்க்கிறாரோ. விற்பனைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா இருந்தாலும் அவரோட விடாமுயற்சிய அவர் கை விடல. அதனால மறுபடியும் 10,000 பசுக்களோட
இன்னும் நிறைய நிறைய தங்க பொக்கிஷங்களோட, தங்க மாலைகளோட இந்த ரைக்வான்னு சொல்லக்கூடிய தள்ளு வண்டிக்காரரை மறுபடியும் சக்கரவர்த்தி சந்திக்க போறாரு. அதோட தன் மகள் இளவரசியும் கூட்டிட்டு போறாரு. என்னன்னா, கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்காக. இளவரசியை பார்த்தாவது மயங்கி அவரு அப்போ ஒரு விதத்துல இந்த இதுல பொருள் சார்ந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அருள் ஞானத்தை வாங்கிறதுக்காக அவர் எடுத்துக்கக்கூடிய அந்த முயற்சியை உண்மையை பாராட்டணும். அந்த மாதிரி தான் இந்த இதையும் செய்கிறாரு. இப்போ ரைக்வாக்கு ஒரு விஷயம் அவர்கிட்ட பிடிச்சிருக்கு. முதல்ல வெறும் இந்த காசு, இந்த பசுக்கள், இந்த பொருள் வச்சு அந்த ஞானத்தை வாங்கணும், அவர்கிட்ட அந்த அவர் உணர்ந்த ஞானத்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாரு. அது முடியல, விற்பனைக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ஆனால் எப்போ தன் சொந்த மகளையே கன்னிகாதானம் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், இன்னும் பல மடங்கு பசுக்கள் மற்றும் பொருள் செல்வாக்கு பொக்கிஷங்கள் எல்லாம் தரேன்னு சொன்னாரோ, இப்போ அந்த பொருள் மேல இருக்கக்கூடிய அந்த பற்றுதல் கிடையாது, அந்த மகளை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அந்த ஆசையும் கிடையாது. ஆனா இந்த ஆர்வம், இந்த சக்கரவர்த்திக்கு, இந்த ராஜாக்கு அந்த அருள் ஞானத்தை, அருள் மொழிய, அந்த தெய்வீக அறிவை, ஞானத்தை வாங்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்குல்ல, அதை நினைச்சு மெச்சி பாராட்டி, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் உங்களோட விடாமுயற்சியை பாராட்டுறேன், அதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன்னு அவர் சொல்றார். கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் யாருக்கு நீங்க தான தர்மம் பண்ணாலும் கடவுள் தான் அவருக்குள்ளேயும் இருக்கிறார், இருதயத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற அந்த உணர்வோடு கொடுங்க. பெருமைக்கும் தற்பெருமைக்கும் நீங்க அடிமையை ஆயிராதீங்க. நேர்மைக்கும் பணிவுக்கும் நீங்க எப்பவுமே உங்க மனசுல அது இருக்கணும். நேர்மையும் பணிவும் எப்பவுமே மனசுல இருக்கணும். கொடுக்கும்போது எந்த எண்ணத்துலன்னா, நான் கொடுக்கல, அதே போது நான் இன்னொருத்தருக்குன்னு கொடுக்கல, அங்கேயும் கடவுளோட வடிவம் தான் இருக்கார் அப்படிங்கிற, கடவுள் தான் கடவுளுக்காக கொடுக்குறாருன்னா இந்த எண்ணத்தால நீங்க கொடுக்கணும் அப்படின்னு, இந்த மாதிரி எண்ணற்ற உபதேசங்களை, ஞான மொழிகளை, எல்லாத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய சர்வ அந்தர்யாமியா, சர்வ வியாபியா இருக்கக்கூடிய கடவுளோட மகத்துவத்தை அவர் உபதேசம் செய்ததுக்கப்புறம் அப்பதான் அவருக்கு ஒரு பெரிய மனமாற்றம் நடக்குது ஜனஸ்ருதிக்கு. இது வரைக்கும் கடவுள் கொடுத்ததை நான் என்னோட பிரஜைகளுக்கு நான் கொடுக்குறேன், என்னோட பிரஜைகள் என்னால நன்மை அடையிறாங்க அப்படிங்கிற சின்ன ஒரு அகங்காரமும், அது அந்த நன்மை அடையும் போது அவங்க பாராட்டும் போது அந்த தற்பெருமையும் அவருக்கு இருந்தது. இந்த ரைக்வான்கிற அந்த ஞானி கிட்ட அந்த உபதேசத்தை வாங்கினதுக்கு அப்புறம், நான் எதையும் செய்யல, நான் எதையும் அனுபவிக்கல, நான் எதையும் கொடுக்கல, எது கொடுக்கப்பட்டதோ அது கடவுளால எனக்கு வழங்கப்பட்டது, எது நான் கொடுத்தேனோ அந்த வஸ்துவும் பொருளும் கடவுள் தான், யார் அதை வாங்கினாலோ அங்க உள்ளேயும் இருக்கிறது கடவுள் தான் அப்படிங்கிற அந்த விஷயம் மனசுல அவருக்கு பதிவாச்சு. அப்பவே அவரு அதுக்கப்புறமும் நிறைய தான தர்மங்களை செஞ்சாரு. ஆனா பலனை எதிர்பார்க்காம, புகழ்ச்சிக்கு அடிமையாகாம, சுய புகழ்ச்சியில ஈடுபடாம, தற்பெருமைக்கும் பெருமைக்கும் அந்த அது ஆபத்தா நினைச்சு அவரோட மனப்பக்குவத்துல சுகப்பகுப்பாய்வுல அந்த நிலையை வளர்த்துக்கிட்டாரு. இதுதான் உயர்ந்த அறிவுன்னு அவருக்கு உபதேசிக்கப்பட்டது. இதுதான் இந்த ரைக்வா என்கிற தள்ளுவண்டிக்காரர் ஞானி. அவரோட வாழ்வாதாரத்தோட சின்ன அடையாளம் என்ன? தள்ளு வண்டிக்காரர். அதே சமயத்துல ஜனஸ்ருத்தின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரவர்த்தி. இந்த ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கதையோட சாரம் என்னன்னா, என்னதான் நீங்க கோயில் காரியம், கோயிலுக்கு கொட்டி கொட்டி பணத்தை கொடுத்தாலும், எல்லா விஷயத்திலையும் செயல்ல நீங்க ஈடுபட்டாலும், நீங்க நான் செஞ்சேன், என்னால தான் இது நடக்குது, எனக்கு இந்த இந்த பலனை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற அந்த நிலை வரும்போது, உங்களுக்கு அந்த உயர்வான ஞானம் உங்க மனசுல தங்காது. பொருளை வச்சு, உங்க உடல் உழைப்பை வச்சு, உங்க மன ஆற்றலை வச்சு நீங்க அதை வச்சு உயர்வான நிலையை நீங்க அடையலாம், அருளுக்கு ஏங்கலாம். ஆனா உண்மையான அருள் ஞானம் உங்க மனசுல தங்கணும்னா, நீங்க உங்களுக்கு மனசுல ஒரு விஷயம் பதிவாகணும். முதல் விஷயம் என்னன்னா, அருள் ஞானத்தை, தெய்வீக ஞானத்தை
அது பொருள் ரீதியான விஷயத்துக்கு அப்பாற்பட்டது. பொருளை வச்சு அந்த அருள் ஞானத்தை, தெய்வீக ஞானத்தை நீங்க விற்பனைக்கோ இல்லை அதை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி. நீங்க கடவுளிடம் வியாபாரம் பேசலாம், இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு மனசுல பதிவாயிருக்கணும், உங்களுக்கு கொடுத்ததே கடவுள் தான். நீங்க எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலோட பலனும் அவருக்கு தான். யாருக்கு அது செய்யப்பட்டாலும் அங்கேயும் அதுக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்காரு. இந்த நிலை பதிவாகும் போது நீங்க நிஷ்காமிய கர்ம யோகினிகளா, நிஷ்காமிய கர்ம யோகியா இருப்பீங்க. இந்த நிலையே ஜீவமுக்த நிலை. இந்த நிலையே நீங்க இருக்கக்கூடிய வாழும் கடவுளா திகழக்கூடிய நிலை. இந்த நிலை தான் உயர்வான நிலை. இந்த நான் என்ற அகங்காரம், என்னோடதுங்கிற அந்த மமதை மமக்காரம் தான் நல்ல செயல் செய்யும் போது கூட அந்த பற்றுதலை உங்களுக்கு வழங்குது. அதையும் நீங்க துறந்து போகணும். ரெண்டாவது, நேர்மையும் பணிவும் ரொம்ப முக்கியம் ஆன்மீக எழுச்சியில. மூணாவது, முக்கியமா நீங்க எதை கொடுத்தாலும் இந்த உணர்வோட, அது எனக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் ஏற்கனவே அதுக்கு உரிமையாளர் கடவுள் தான், நான் இன்னொரு கடவுளுக்கு தான் கொடுக்குறேன். அது அறிவாகட்டும், திறமையா இருக்கட்டும், பொருளாகட்டும், எதுவா இருந்தாலும் அதுக்கு அதுக்கு உரிமையாளர் கடவுள்னும் போது இது என்னோடது இல்லை, நான் எதையும் கொடுப்பவன் இல்லை, நான் எதையும் செய்பவன் இல்லை, நான் எதையும் அனுபவிப்பவன் இல்லைங்கிற அந்த நிலையில நீங்க எல்லா செயலும் செய்யணும். அதுக்காக நீங்க செயலை துறந்து சும்மா ஜடமா உட்கார்றதுல நிலை இல்லை. இந்த நிலையை தான் பெரியவங்க மகான்கள் எல்லாம் சொன்னாங்க. சும்மா இருந்தாலே சுகம் கிடைக்கும். நிறைய பேர் சும்மா இருந்தா சுகம் கிடைக்கும்ன்றதுனால சும்மாவே வீட்டுக்குள்ள இருக்கிறது, சும்மாவே எந்த செயலும் செய்யாம இருக்கிறது, சும்மா அமைதியா இருக்கிறது, அது அந்த நிலை இல்லை. எல்லாம் செஞ்சுட்டு நான் எதையும் செய்யல அப்படிங்கிற அந்த நிலை தான் சும்மா இருந்தாலே சுகம் கிடைக்கும். சும்மா இருந்தா சுகம் கிடைக்கும்னா இதுதான். அப்போ நீங்க கொஞ்சம் சுய பகுப்பாய்வுல, சுய கவனிப்புல பண்ணுங்க. நீங்க ஏதோ செஞ்சேன் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புல தான் உங்களுக்கு ஏமாற்றமும் மன உளைச்சலும் மன வருத்தமும் வருது. நான் எதையும் செய்யல, நான் எதையும் எதையும் செய்யலன்னும் போது இன்னொரு நிலைக்கும் நீங்க தயாராகிக்கணும். எதையும் நான் அனுபவிக்கல, எதையும் நான் அனுபவிக்கலைன்னா மன அழுத்தமோ, மன வருத்தமோ, இகழ்ச்சியோ, புகழ்ச்சியோ, மானமோ, அவமானமோ, இல்ல வருத்தமோ எதுவுமே உங்களை பாதிக்காத நிலையில நீங்க இருப்பீங்க. அதை தான் ரெய்க்வான் சொல்லக்கூடிய இந்த தள்ளுவண்டிக்காரன் ஞானியோட கதை உங்களுக்கு உணர்த்தது. ரொம்ப முக்கியமான நிலை அதுதான். அதே சமயத்துல எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு, உங்களுக்குள்ளேயும் இருக்காருங்கிற அந்த உணரக்கூடிய நிலையும் அதுவும் ரெய்க்வாட உபதேசத்துல முக்கியமான ஏன்னா இந்த விஷயம் மனசுல பதிவானதான் நான் கடவுளுக்கு கொடுத்துருக்கேன். எது நான் கொடுத்தேனோ அது கடவுளால என் மூலியமா கொடுக்கப்பட்டது. அது வாங்கினதும் கடவுள் தான், அதுக்கு உரிமையாளரும் கடவுள் தான். அந்த தன்மை மனசுல மேலோங்கும். இதை தான் நீங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். செயல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு செயலற்ற தன்மையில இருக்கிறது தான் தெய்வ நிலை. அப்போ நீங்க செயலை செய்றீங்க, பலனை எதிர்பார்க்கும் போதுதான் இவ்வளோ ஏமாற்றம் வருது, இவ்வளோ துக்கம் வருது, வருங்காலத்தை கண்டு பயம் வருது, கடந்த காலத்தோட அனுபவம் உங்க மனசுக்கு குழப்பத்தை கொடுக்குது. அந்த நிலையை கடந்து நீங்க வாங்க. அதனால என்னோட பிரிய உமாநாராயணன் அம்மா சொன்னாங்க, தெரியாத முகங்களுக்கும் சுவாமி இந்த அன்ன சேவையை செய்கிறாரு. தெரியாத முகம் இல்லை, யாருக்கும் அறிமுகமே தேவையில்லை, அவங்களுக்குள்ளேயும் ஹரிதான் இருக்காரு, இந்த உணர்வு தான் இருக்காரு. இது கடவுளுக்காக செய்யப்பட்ட. இன்னைக்கு ஒவ்வொரு சேவையும், தன்னலமற்ற சேவையும், செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் நான் எதையும் செய்பவன் இல்லை, நான் எதையும் அனுபவிப்பன் இல்லைங்கிற அந்த நிலையில பண்ணும்போது எந்த குறையும் வராது, எந்த மனக்குறையும் இருக்காது. நல்ல செயல்கள் செய்யும் போது நீங்க கடவுள் புண்ணியத்தால கடவுளோட உணர்வை இல்லை கடவுள்கிட்ட இல்லை குரு கிட்ட நெருங்குவீங்க. ஆனா அந்த நல்ல செயலோட பலனையும் நீங்க தியாகம் பண்ணும்போது கடவுளாவே ஆயிருவீங்க. இதுதான் வித்தியாசம். நெருங்குறதுக்கும் உணர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா நெருங்குறதுனாலதான் உணர முடியும். அதனாலதான் உங்களை எல்லாம் என்ன சொல்றேன்னா, அன்றாட புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுங்க. சுயநலத்தால் இருக்காதுங்க. சுயநலத்தில் இருக்கும்போது நீங்க தெய்வ அனுகிரகத்தை பெறவே முடியாது.
நீங்க நல்லா பேசலாம், நல்லா பாடலாம், நல்ல அற்புதமான நிலையில உங்களுக்கு அறிவும், திறமையும் அது மக்கள் உங்கள ரசிக்கலாம். ஆனா சுயநலம் இல்லாத தன்மை தான் தெய்வ அனுகிரகத்தை, அந்த விசேஷ அனுகிரகச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனுகிரகத்தை உள்ளிருந்தும் அ எல்லா வெளிப்புறத்திலிருந்தும் அண்ட பிரம்மாண்டம் உங்களுக்கு வழங்கணும்னா, நீங்க தன்னலமற்ற நிலையில இருக்கணும். தன்னலமற்ற நிலையில இருந்தாலும், நீங்க எல்லா செயல்களிலும் ஈடுபடணும். பலனை துறந்து, கடவுளுக்கு அர்ப்பணித்து, நான் எதையும் செய்வதில்லைங்கிற அந்த நிலையில, செயலற்ற தன்மையில எல்லா செயலிலும் ஈடுபடணும். இந்த நிலையில் இருக்கும்போது, எந்த ஒரு சங்கல்பமும் வெற்றி தான். அத கண்கூடா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த சங்கல்பமும் நிறைவேறும். இந்த சங்கல்பமெல்லாம் எப்படி நடக்கும்? இதுக்கு பொருள் உதவி எங்கிருந்து வருது? நெறைய பேருக்கு கேள்வி இருக்கு. பொருள் உதவி எங்கிருந்து வருது? யாரு இவங்களுக்கு உதவி செய்றா? யாரு இவங்களுக்கு இந்த சங்கல்பத்தெல்லாம் வழி நடத்துறா? எப்படி இது சாத்தியம்? எவ்வாறு இது நடந்தது? என்ற இந்த கேள்விகளுக்கு, இந்த சந்தேகங்களுக்கு, இந்த குழப்பங்களுக்கு ஒரே தீர்வு, செயலற்ற தன்மையில எல்லா செயலையும் செய்வதுதான். இததான் நீங்க உணரணும். இததான் இந்த வாக்கியமும் உணர்த்து. ரொம்ப சந்தோஷம். மற்றற்ற மகிழ்ச்சி. கடந்த 8 வருட கால ஆன்மீக நிகழ்ச்சியில, சத்சங்கல 7:38க்குள்ள ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சிருக்குன்னா அது இன்னைக்கு தான். சாய்னிவாஸ்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 10 மணி வரைக்கும் சத்சங்கம் போயிட்டு இருக்கும். 2 மணி நேரம் மக்களும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ அன்பின் அந்த அலையில, அந்த ஆனந்தத்துல, அந்த அன்பின் தாக்கத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் முடிச்சு உங்களோட நிறைய நான் பேசணும். ஒவ்வொருத்தரோட அவங்களோட மனக்குறைய தீர்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வத்துல, ஒரு பக்கத்துல மனக்குறை தீர்க்கிறதுக்கு நிரந்தரமான ஒரு ஸ்லோகத்தையும், நிரந்தரமான ஒரு ஞான உபதேசத்தையும் நான் இப்ப கொடுத்திருக்கேன். செயலில் செயலின்மையும், செயலின்மையில் செயலையும், அனைத்து செயல்களையும் செய்து செயலற்ற தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் ஞானிகளாக இருப்பார்கள், திகழ்வார்கள். அதுதான் நிரந்தரமான தீர்வு. ஆனா உங்களுக்கு தற்காலிகமா இந்த உலக ரீதியான தீர்வு ஏதாவது வேணும்னா கூட நேர்காணல்ல, இன்டர்வியூல சந்திக்கலாம். அதுக்கு தான் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். அதே சமயத்துல உங்க மனக்குறைகள் எல்லாம் தீருங்கிற அந்த பூர்ண ஆசீர்வாதத்தையும் நான் வழங்குறேன். நிரந்தரமா தீரணும், தற்காலிகமா இல்ல. ஏன்னா ஒரு மனக்குறை தீரும்போது, ஒரு பிரார்த்தனை நிறைவேறும்போது இன்னொரு கோரிக்கை வந்துடுது, இன்னொரு துக்கம், நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் சொல்லக்கூடிய அது வந்துடும். எல்லா பிரச்சனையும் அர்ச்சனை பண்ணுங்க, எல்லா துக்கத்தையும் கடந்து போங்க. அனித்தியம் அசுக்கம் லோகத்துல நித்தியத்துக்கும் பரம சுக்கத்துக்காகவும் ஏங்குங்க. இதுதான் நிலை பெறும். அது உங்களுக்கு கிடைக்கும். களத்தை அறிந்தவரோட அந்த அறிவை நீங்க மனசுல பதிய வைங்க. களத்தை அறிந்தவர், உங்க உடம்ப உங்களை விட அறிந்தவர் யாரு? உள்ள இருக்கிற பரமாத்மா தான். அதை நீங்க மனசுல வச்சாலே போதும். அந்த நான் என்ற அகங்காரமும் என்னோடதுங்கிற பற்றுதலும் போயிடும். இதெல்லாம் நிறைவேறுமா? நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், ஒரு வேலைக்கு போறேன், எனக்கு வருங்காலத்தை நினைச்ச பயம். இதெல்லாத்துக்கும் ஒரே தீர்வு ஆத்ம ஞானம். செயலற்ற தன்மையில எல்லா செயலும் செய்வது. அந்த செய்யும் போது எல்லாமே இந்த அண்ட பிரம்மாண்டம் உங்க பின்னாடி நிற்கும். உங்களோட செய்யக்கூடிய அந்த சுயநலம் இல்லாத தன்னலமற்ற காரியத்துக்கு எல்லா இந்த பிரபஞ்சமே உதவி செய்யும். நான் செய்கிறேன்னும் போது அது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடங்களை கொடுக்கும். உள்ள இருந்து பரமாத்மா தான், பராசிவன் தான் செய்கிறாரும் போது அது நிறைவேறியே ஆகும். ரொம்ப சந்தோஷம். மற்றற்ற மகிழ்ச்சி. பூர்ண ஆசீர்வாதம்.